நாமும் அப்படியே அசோகவனத்துக்குள்ள போறோம். பார்த்தால் பல பல பறவைகள் ஒலி எழுப்பி கொண்டிருக்கின்றன, பல மிருகங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன, மாந்தோப்பு, செண்பகத்தோப்பு உள்ளிட்ட தோப்புகள் இருக்கின்றன, தாமரை குளம் ஒன்று இருக்கிறது, சைத்திய பிராசாதம்ங்கிற பௌத்த ஆலயம் இருக்கான். உடனே ஸ்டாண்டர்டா யூடியூப்ல நம்ம டவுட் வந்துருவார், சார் அப்ப எது சார் புத்திசம்னு. நாம் இதுக்கு 4ஆம் நாளே பதில் சொல்லிட்டோம். அப்ப ராமனே பௌத்தத்தை கண்டனம் பண்ணியிருக்காருன்னு. அதனால அவன் 4ஆம் நாள் வீடியோவை பார்த்து அதிலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். சைத்திய பிராசாதம்ங்கிற ஒரு பௌத்த ஆலயம், இது வால்மீகி குறிப்பிடுறார், அந்த அசோகவனத்தில் இருக்கு. இது எல்லாவற்றையும் பார்வையிட்டு கொண்டே நாமும் போகிறோம். பறவைகள், மிருகங்கள், மாந்தோப்பு, செண்பகத்தோப்பு, குளங்கள், சைத்திய பிராசாதம், அப்படியே தாண்டி போனா ஒரு சிம்சுபா மரம் ஒன்று இருந்ததாம். அந்த சிம்சுபா மரத்திலே போய் சின்ன வடிவத்தோடு ஹனுமான் தேடின்னு இருக்கார். அந்த சிம்சுபா மரத்துல போய் சின்ன வடிவத்தோடு உச்சங்கிளையில, மரத்தின் உச்சிக்கிளையில உட்கார்ந்தாராம் ஹனுமான். அங்க அத்தனை மரம் இருக்கும்போது ஏன் இந்த சிம்சுபா மரத்தில் போய் ஹனுமான் அமர வேண்டும்னா, இதுக்கு காஞ்சி மகா பெரியவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். ஏன் சிம்சுபா மரத்தை ஹனுமான் தேர்ந்தெடுத்தார்? இந்த சிம்சுபா மரம் இருக்கே, அது சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்துல இருக்குமா. சாம்பல் கலந்த பழுப்புன்னு இங்கிலீஷ்ல சொன்னா புரியாது, கிரேயிஷ் பிரவுன்னு தமிழ்ல சொல்லணும். கிரேயிஷ் பிரவுன் கலர்ல இருக்குமா அந்த சிம்சுபா மரம்ங்கிறது. குரங்கோட கலர் என்ன? அதே கிரேயிஷ் பிரவுன். அதனால சிம்சுபா மரத்துல ஒரு குரங்கு உட்கார்ந்துருந்தா தனியா ஒரு குரங்கு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இவர் சின்ன வடிவம் வேற எடுத்துட்டு இருக்கார். சிம்சுபா மரத்தின் உச்சி கிளைக்கு போனார். சின்ன வடிவத்தோடு சிம்சுபா மரத்தின் உச்சி கிளையில உட்காந்து அப்படியே பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம் பாருங்க, அது போல அந்த கிளையிலேருந்து அப்படியே அசோகவனத்தை சுற்றி வட்டமிடுகிறார், பார்வையிடுகிறார் ஹனுமான். நாமும் அப்படியே பார்த்துட்டே வரோம். பார்த்தா அங்க எல்லாம் அரக்கிகள் இருக்கா, மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, ஓடை இருக்கு. ஹனுமான் யோசிக்கிறார், இங்க சீத்தை இருந்தால் எப்படி இந்த தாமரை ஓடைக்கு தண்ணீர் பருகவாவது வருவாள், இங்க எப்படி சீத்தை இருப்பாள் அப்படின்னு தேடிக்கொண்டே வருகிறார். 15வது சர்க்கம் 18வது ஸ்லோகம். அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறார் ஹனுமான். அவ எப்படி இருந்தாலாம்? ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபிகி சமாவிரதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః. அங்க பார்த்தா திடீர்னு எல்லா லட்சணங்களும் உள்ள ஒரு மனித பெண் ஒருத்தி இருக்கா. அவ எப்படி இருந்தாலாம்? மலின சம்வீதாம், அழுக்கு படிந்த திருமேனியோடு இருக்கிறாள். ராட்சசீபிகி சமாவிரதாம், சுற்றி அரக்கிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். உபவாச கிருஷாம், பார்த்தாலே தெரியறது உணவே உட்கொள்ளாமல் இழைச்சு போயிருக்காளாம். தீனாம், அப்படியே சோக்கத்துல கஷ்டத்துல அவ்வளவு இழைச்சிருக்காளாம். பார்த்தாலே சில பேரை பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, சாப்பிடாமையே இழைச்சு போயிருக்கான்னு, எமாஷியேட் எடுப்போம், அப்படி இருக்காளாம். இதுக்கு இன்னொரு உதாரணமும் ஹனுமான் சொல்றார். பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யேவ தனுதாம் கதான்னார். எவ்வளவு தூரம் இழைச்சிருக்கான்னா, பிரதம அன்னைக்கு பாடம் படித்தவனுடைய ஞானம் எவ்வளோ இழைச்சு போகுமோ அவ்வளோ இழைச்சு போயிருக்காளாம். ஏன்னா வைதிகாளுக்கு பிரதமைங்கிறது அனத்தியனம், அன்னைக்கு வேதம் படிக்கக்கூடாது. பிரதம அன்னைக்கு வேதம் படித்தா ஞானம் இழைச்சு போயிடும். பிரதம அன்னைக்கு வேதம் படித்தவனுக்கு ஞானம் எப்படி சுருங்கி போகுமோ அது போல் அந்த பெண்ணானவள் சுருங்கி இருக்கிறாள். அப்போ அழுக்கு படிந்து இருக்கிறாள், அரக்கிகள் சூழப்பட்டு இருக்கிறாள், உணவே உண்ணாமல் இழைத்து போயிருக்கிறாள், துக்கத்தில் இருக்கிறாள். நிஸ்வசந்தீம் புனః, அப்படியே பெருமூச்சு பெருமூச்சு விட்டு விட்டு அழுதுண்டே இருக்காளாம். பீத்தே நைக்கேன சம்வீதாம், உயர்ந்த மஞ்சள் நிறத்தில் பட்டாடை அணிந்திருக்கிறாள். நோட் திஸ் பாயிண்ட். உயர்ந்த மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்திருக்கிறாள். கிளிஷ்டேன உத்தம வாசசா, அந்த ஆடை கசங்கி போயிருக்கு. பார்த்தாலே 10 மாசமா அந்த ட்ரெஸ்ஸே மாத்தலைன்னு தெரியறது. அதனால அது ரொம்ப கசங்கி போயிருக்கு. சபங்காம் அனலங்காராம், எந்த ஒரு அலங்காரமும் செய்து கொள்ளாமல் இருக்கிறாள். விபத்மாம் இவ பத்மினீம், அவ எப்படி இருந்தாலும் தாமரை இல்லாத குளம் போல இருந்தாலும். ஒரு குளத்துக்கு எது அழகுன்னா, தாமரை மலர்ந்திருந்தால் குளத்துக்கு அழகு. அது போல முகத்துக்கு புன்னகை தான் அழகா. முகம்ங்கிற அந்த குளத்துல புன்னகைங்கிற தாமரை இல்லாமல் வாடி போயிருக்கா. விபத்மாம் இவ பத்மினீம். இதைத்தான் ஒரு புது கவிஞர் அழகா எழுதினார். வனத்துக்கு அழகு பசுமை, வார்த்தைக்கு அழகு இனிமை, குளத்துக்கு அழகு தாமரை, நம் முகத்துக்கு அழகு புன்னகை, சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும்னு. அப்போ விபத்மாம் இவ பத்மினீம், தாமரை இல்லாத குளம் எப்படி வாடி இருக்குமோ புன்னகை இல்லாத அவளுடைய முகமும் அப்படி வாடி இருக்கு. இப்படிப்பட்ட பெண்ணை பார்க்கிறார். நல்ல அடையாளத்தை நோட் பண்ணிக்கோங்க. அழுக்கு படிந்தவளாக இருக்கிறாள், அரக்கிகளால் சூழப்பட்டு இருக்கிறாள், உணவே உண்ணாமல் இழைத்து போய் இருக்கிறாள், கஷ்டத்தில் இருக்கிறாள், பெருமூச்சு விட்டு அழுதுண்டே இருக்கா. மேலும் மஞ்சள் பட்டாடை அணிந்திருக்கிறாள். அது ரொம்ப நாளா அணிஞ்சு கச
கசங்கி போயிருக்கு, எந்த அலங்காரமும் பண்ணிக்கல, முகத்துல புன்னகை இல்லை. பார்த்தார் ஹனுமான், எங்கேயோ பார்த்த ஞாபகம், இந்த பெண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆஹா, எங்கன்னு சட்டுன்னு ஞாபகம் வரலையே, இவளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் தேடினார் ஹனுமான். புரிஞ்சு போச்சு. ஹிரியமானா ததா தேன ரக்ஷசா காமரூபிணா யதா ரூபாகி திருட்டாவை ததா ரூபேய மங்கனா. முன்பு ராவணன் ஒரு பெண்ணை தூக்கிண்டு போனானே, அப்ப அந்த பெண் தன்னுடைய சில ஆபரணங்களை மட்டும் அகற்றி ஒரு துணி முடிப்புல சுத்தி எங்க ரிஷியமுக மலையில எங்க கிட்ட போட்டாலே, அந்த ராவணன் அபகரித்து சென்ற இந்த பெண் தான். அப்ப இருந்ததை விட இப்ப இழைச்சு போயிருக்கா. அந்த நகைகள்லாம் நம்ம கிட்ட வந்தது. அந்த நகைகளை ராமபிரான்ட்ட கொண்டு போய் காட்டினோம். ராமன் அத்தனையும் சீத்தையின் நகைகள்னு சொன்னா, லக்ஷ்மணனும் மத்ததெல்லாம் தெரியாது. அந்த நூப்புரம் சிலம்பு சீத்தையோடது தான். அந்த பெண் தான் நகைகளை வீசினாள். அந்த நகைகள் சீத்தையோடதுன்னு ராமன் சொல்லிட்டான். அப்ப அந்த பெண் சீத்தையாகத்தான் இருக்கணும். அந்த பெண் தான் இவள் என்றால் அவள்தான் இவள், இவள் தான் அவள், அவள்தான் சீத்தை என்று புரிந்து கொண்டார் ஹனுமான். ஆனா உடனே கன்ஃபர்மேஷன் பண்ணல. அவர் எவ்வளவு பெரிய நவவியாக்கரண பண்டிதர், கெட்டிக்காரர், புத்திசாலி. அவர் உடனே கன்க்ளூஷனுக்கு வரல. உடனே ஹனுமான் என்ன பண்றார், அப்படியே அவள் என்னென்ன நகைகள் அணிஞ்சுட்டு இருக்கான்னு பார்க்கிறார். ஏன்னா ராவணன் அபகரித்து செல்லும் போது எல்லா நகைகளும் சீத்தை அணிஞ்சிட்டு இருந்தா. ராமனும் ஹனுமான்ட்ட சீத்தை எங்கெங்க என்னென்ன நகைகள் அணிந்திருப்பாள்னு குறிப்பு கொடுத்துருக்கான். பார்த்தா ஒரு நகை கூட சீத்தை திருமேனியில இல்லை. ஆஹா, ராமன் சொன்ன நகைகளே இல்லையே, எங்க இருக்குன்னு பார்த்தா சிம்சுபா மரக்கிளையில அந்த நகைகள் எல்லாம் தொங்க விட்டுருக்காளாம் சீத்தை. ஏன்னா ராமன் அருகில் இல்லாத போது இந்த நகைகள் எதையும் நான் அணிய மாட்டேன் என்று மரக்கிளையில தொங்க விட்டுருக்கா. இப்ப ஹனுமான் என்ன பண்றார் பாருங்க, அவர் புத்தி கூர்மைய. அந்த ஒவ்வொரு நகையும் எடுத்து இதை ஆங்காங்கு அணிந்தால் இவளுக்கு பொருத்தமாக இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாராம். பார்த்தா ராமன் சொன்ன அடையாளம் இவள் திருமேனியோடையும் பொருந்தது. ஓகே, ஆனா ஒரு சில நகைகளை காணும். ராமன் இதெல்லாம் சொன்னானே, அதெல்லாம் காணுமே. ஓ, அதெல்லாம் தான் துணி முடிப்புல கட்டி தூக்கி போட்டது. அப்ப அதுல என்னென்னலாம் போட்டா, அது எதுவும் இங்க இருக்கா? அது எதுவுமே இல்லை. அப்போ இல்லாத நகைகள் அங்கே தூக்கி போடப்பட்டவை, இருக்கும் நகைகள் ராமன் சொன்னவை. அப்ப இவள் தான் சீத்தை. அடுத்து நகையை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவளுடைய அடையாளங்களை பார்க்கணுமே. ராமன் சொல்லியிருக்கான், அவளுடைய கண்கள் இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், திருவாய், காது எல்லாம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா அவ்வளோ தூரம் சரியா வரலையாம். சரியா வரலையா? ஏன்னா ராமபிரான் சீத்தை நன்ன ராமபிரானோடு சேர்ந்து ஆனந்தமா புஷ்டியா இருக்கும்போது எப்படி இருந்தாலோ அந்த அடையாள சீத்தைய சொல்லி அனுப்பியிருக்கான். இங்க சீத்தை ராமனை பிரிந்து அழுக்கு படிந்து மெலிந்து போய் வாடி இருக்கா. அப்ப ஹனுமான் என்ன பண்ணாராம், அந்த அடையாளத்தை கொண்டு இந்த சீத்தையை பொருத்தி பார்ப்பதுன்னா கஷ்டம். அப்ப என்ன பண்றதுன்னா ஹனுமான் என்ன பண்ணாராம், இப்படி அகன்ற கண் படைத்தவள் 10 மாசம் உணவில்லாமல் இருந்து இளைத்து போனால் அவளுடைய கண் எப்படி இருக்கும், அதுக்கு பொருத்தமா இருக்கான்னு பார்த்தாராம். அப்ப திருமேனியின் ஓரோர் அங்கமும் 10 மாதம் ஒருத்தி கணவனை பிரிந்து வாடி உணவு உட்கொள்ளாமல் இளைத்து போனால் 10 மாசம் முன்னாடி அப்படி இருந்தவோ 10 மாசம் கழிச்சு எப்படி இருப்பா? பொருத்தி பொருத்தி பார்த்து இவள் தான் சீத்தை என்ற கன்க்ளூஷனுக்கு வந்தாரா ஹனுமான். இதுக்கு வால்மீகி உதாரணம் சொல்றார். ஹனுமான் பொருத்தி பார்த்து அர்த்தம் பண்ணாரே, இவள் தான் சீத்தைன்னு கண்டுபிடிச்சாரே, அது எவ்வளவு கஷ்டம்னா, சம்ஸ்காரேண யதாஹீனாம் வாச்சம் அர்த்தாந்தரம் கதாம்னர். இலக்கண பிழை உள்ள பாட்டுக்கு அர்த்தம் சொல்றது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் ராமன் சொன்ன அடையாளத்தை கொண்டு இவள் தான் சீத்தைன்னு கண்டுபிடிக்கிறது. எல்லாம் இலக்கண பிழை உள்ள பாட்டுக்கு யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுக்க வந்தார். பசங்களை பார்த்து சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஆஃப் யூ ஹேங் த மேப் ஆன் த வால் ஆர் ஐ வில் ஹேங் மை செல்ஃப் அப்படின்ட்டார். ஐ வில் ஹேங் இட் மை செல்ஃப்னா ஓகே, ஐ வில் ஹேங் மை செல்ஃப்னா அப்போ இதுக்கெல்லாம் யார் ஏதாவது இவரோட ராங் கிராமர் டிக்ஷனரின்னு ஒரு டிக்ஷனரி வச்சு தான் டீகோட் பண்ணணும் இவர் பேசுகிறதெல்லாம். அந்த மாதிரி இலக்கண பிழை உள்ள ஒரு வார்த்தைக்கோ பாட்டுக்கோ அர்த்தம் சொல்கிறது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் ராமன் சொன்ன அடையாள சீத்தையை கொண்டு அசோகவன சீத்தையை டீகோட் பண்ணி ஒப்பிட்டு அறிந்து கொள்வது. ஆனால் ஹனுமான் புத்தி கூர்மை மிக்கவர், புரிஞ்சுட்டார். ஆஹா, இவள் தான் சீத்தை என்று ஆனந்த கூத்தாடினார். இப்போ ஹனுமான் சொல்றார், இவ்வளவு பெருமை மிக்க மகிமை மிக்க மேன்மை மிக்க மனைவியான சீத்தையை பிரிஞ்சு ராமன் உயிர் வாழ்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய காரியம். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோயத் அனயா பிரபு தாரயத்தி ஆத்மனோ தேகம் நசோகேன அவசீததி. ஹனுமான் சொல்றார், இது வரைக்கும் நான் கடலை தாண்டி வந்தது தான் பெரிய அதிசயம் நினைச்சிட்டு இருந்தேன்.
இவளை சேவிச்சதும் தான் எனக்கு புரியுறது எது பெரிய அதிசயம்னா, இவ்வளவு பெருமை மிக்க மனைவியை பிரிந்த பின்னும் ராமன் உயிரோடு இருக்கானே, உயிரை தக்க வச்சுட்டு இருக்கானே. ராமன் உயிரை காத்து கொண்டு இந்த சோகத்தோடும் உயிர் வாழ்வதுதான் பெரிய அதிசயம். ஏன்னா இந்த சீத்தை இல்லைன்னா இந்த ஸ்லோகத்துக்கு நம்பிள்ளை அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஹீனோயத் அனயா பிரபுன்னு இருக்கு ஸ்லோகம். நம்பிள்ளை எப்படி அர்த்தம் பண்ணணுங்கிறார்னா, ஹீனோயத் அனயா அப்பிரபு. சீத்தை பக்கத்துல இல்லைன்னா ராமன் அப்பிரபுவான். சீத்தை பக்கத்துல இருந்தாதான் பிரபுவா இருப்பாராம். அப்ப அவருக்கு பிரபுங்கிற தன்மை இருக்கணும்னா தாயார் பக்கத்துல இருக்கணும். இது வேதம் சொல்லியிருக்கு. ஸ்ரத்தையா அதேவோ தேவத்துவம் அஷ்ணுதே. பெருமாள் அதேவனாக இருந்தார். ஸ்ரத்தாங்கிற மகாலட்சுமி தாயார் வந்து கூட சேர்ந்தா. ஸ்ரத்தாங்கிற தாயார் சேர்ந்ததுனால அதேவனாக இருந்த தேவன் தேவனாக மாறிவிட்டான். ஸ்ரத்தையா அதேவோ தேவத்துவம் அஷ்ணுதே. இப்ப அந்த தாயார் பிரிஞ்சுட்டான்னா துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோயதனயா அப்பிரபு. அப்ப இவரே அப்பிரபு ஆயிட்டார். ஆனாலும் இவளை பிரிஞ்ச அந்த சோகத்தையும் தாங்கி கொண்டு ஒருத்தன் உயிர் வாழறான்னா, நான் கடலை கடந்து வந்ததை விட இதுதான் அதிசயம்னாரான் ஹனுமான். ஏன் இப்ப திடீர்னு இது அதிசயம்னு ஹனுமான் சொல்றாருங்கிறதுக்கு கோவிந்தராஜர் சுவையா ஒரு வியாக்கியானம் பண்றார். மால்யவதி சைலே ராமஸ்ய சீதாவிரக கிளேஷாதிசயம் நிசம்ய ஹந்த வசிஷ்ட சிஷ்யா கஸ்யாச்சித் ஸ்ரீயா கிருதே கதம் ஏவம் அபூத் இதி விசிந்திய பரிகசித்தவான். இது கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் காட்டுறார். சுக்ரீவ பட்டாபிஷேகமான சமயம் ராமன் மால்யவான்கிற மலையில தங்கி இருந்து, ஐயோ சீத்தையை பிரிஞ்சிருக்கேனே, சீத்தையை பிரிஞ்சிருக்கேனே, சீத்தை இங்க என்ன கஷ்டப்படுவாளோ, இப்படி அழுதுண்டே இருந்தானோ. இதை பார்த்துட்டு ஹனுமான், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி இல்லையா, மனைவியின் பெருமை அவருக்கு தெரியாது. ஹனுமான் இதை பார்த்துட்டு, என்னது இது, ராமனை பெரிய வசிஷ்டர் சிஷ்யருங்கிறா, பெரிய வைராக்கியம் உள்ளவர் நான் எதிர்பார்த்தா, மனைவியை பிரிஞ்சதுக்கு இப்படி மூக்கால அழுதுன்னு இருக்காரேன்னு ஹனுமான் கிண்டல் பண்ணிட்டாராம். இவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி கிண்டல் பண்ணிட்டார். அதனால தான் ராமன் என்ன பண்ணா, ஓகே சீத்தையின் பெருமை என்னன்னு இவருக்கு தெரியட்டோன்னு மோதிரத்தை கொடுத்து நீ போய் பாருன்னு அனுப்பினான். இப்ப சீத்தையை சேவிச்சதும் தான் சொல்றார், ஆகா ராமன் தெய்வம்னா சீத்தை பெருந்தெய்வம். இந்த பெருந்தெய்வத்தை பிரிஞ்சு அந்த தெய்வம் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். நான் அழுததுக்கு போய் நான் ஏளனம் பண்ணேன், அவன் இந்த சோகத்தில் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். அவ்வளவு ஏற்றம் மிக்கவள் சீத்தை. இப்ப அடுத்து யோசிச்சார் ஹனுமான், அது சரி ராமனை பிரிந்து சீத்தை எப்படி உயிர் வாழ்கிறாள்? ராமனை பிரிந்து சீத்தையால் வாழ முடியுமா? புரிஞ்சுடுத்து. ராமஸ்ய வியவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதா நாத்தியர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே. புரிஞ்சுடுத்து. ராமனுடைய உறுதி என்னன்னு சீத்தைக்கு தெரியும். கைப்பிடித்த மனைவியை எக்காரணம் கொண்டோ ராமன் கைவிட மாட்டான். வருவான் வருவான் வருவான், எத்தனை நாளானாலும் ராமன் வருவான் இவள் காத்திருக்கிறாள். அந்த நம்பிக்கையால உயிரோடு இருக்கா. அது மட்டும் இல்ல, லக்ஷ்மணஸ்ய ச தீமதா, லக்ஷ்மணன் பெரிய ஞானி புத்திசாலின்னு இவளுக்கு தெரியும். லக்ஷ்மணன் துப்பு துலக்கிற மாதிரி தாயார் எங்க போயிருக்கான்னு தேடி கொடுத்துருவான். அப்ப ராமனின் உறுதி, லக்ஷ்மணனின் அறிவு ரெண்டையும் அறிந்திருப்பதால் தான் எவ்வளவு மழை பொழிந்தாலும் கங்கை எப்படி கலங்காதோ, எவ்வளவு துக்கம் வந்தாலும் ஹனுமான் சொல்றார் கங்கேவ ஜலதாகமே. சீத்தைய போல வாழ்க்கையில கட்டப்பட்ட ஒரு பெண் கிடையாது. ஆனா வாழ்க்கையில அடுத்து 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 எத்தனை துக்கம் வந்தாலும் இந்த சீத்தை கலங்காம இருக்கான்னா எனக்கு காரணம் புரிஞ்சுடுத்து. ராமனுடைய மனசு சீத்தையிடம் இருக்கிறது, சீத்தையோட மனசு ராமனிடம் இருக்கிறது. சீத்தையின் மனம் ராமனிடம் இருப்பதால் ராமன் உயிர் வாழ்கிறான், ராமனின் மனம் சீத்தையிடம் இருப்பதால் சீத்தை உயிர் வாழ்கிறாள். எனக்கு ரெண்டு புரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப சொன்னார், ராமனை தெய்வம்னு சொன்னேன், இந்த சீத்தை தான் பெருந்தெய்வம். எந்த அளவுக்கு பெரியவனா அடுத்த ஸ்லோகம் போட்டார். இந்த ஸ்லோகத்தை நம் ஆச்சாரியர்கள் ரசித்து ரசித்து பல இடங்கள்ல மேற்கோள் காட்டுறார். ஹனுமான் சீத்தையை சேவிச்சுட்டே சொல்றார். இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கோம்? அசோகவனத்துல சிம்சுபா மரத்தினுடைய உச்சங்கிளை, அங்கதான் ஹனுமானும் இருக்கார். அங்கேருந்து கீழே சீத்தையை பார்க்கிறார். சீத்தையை பார்த்துட்டு கண்களால் சீத்தையின் பெருமையை எடை போட்டு சொல்கிறார். துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகீம் தஞ்சேயம் அசிதேக்ஷணா. இந்த சீதையினுடைய துல்யசீல, இவள் ஒழுக்கத்தை பார்க்கிறேன். வயகா, வயது பருவத்தை பார்க்கிறேன். விருத்தாம், பண்பு செயல்களை பார்க்கிறேன். துல்லிய அபிஜன லக்ஷணாம், சாமுத்திரிகா லட்சணங்களை பார்க்கிறேன். இவளுடைய ஒழுக்கம், வயது, செயல், நடவடிக்கை, அத்தோடு அவளுடைய அழகு லட்சணங்கள் எல்லாத்தையும் பார்த்தால் ராகவோர்கதி வைதேகிம், ராமனுக்கு ஏற்ற மனைவி சீத்தை. இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், தம் செய்யம் அசிதேக்ஷணா, சீத்தைக்கு ஏற்ற கணவன் அல்லன் ராமன். ராமனுக்கு ஏற்ற மனைவி சீத்தை.
சீதைக்கு ஏற்ற கணவன் அல்லன் ராமன். ஏன் பெரிய ஆரம்பத்திலேருந்தே நீ பேசினது ஒன்றும் புரியலை, ஆனால் இது சுத்தமாகவே புரியலை. ராமனுக்கு ஏற்ற மனைவி சீதை, சீதைக்கு ஏற்ற கணவன் அல்லன் ராமன். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அதாவது ராமனுக்கு மனைவியாய் இருக்க வேண்டியவள் எப்படி இருக்கணும்னு ஒரு சில தகுதி இருக்கான். அந்த தகுதிக்கெல்லாம் மேலேயே இருக்கா சீதை. அதனால ராமனுக்கு ஏற்ற மனைவி சீதை. ஆனா சீதைக்கு ஏற்ற கணவன் அல்லன் ராமன். சீதைக்கு கணவனா வர வேண்டியவன் எப்படி இருக்கணும்னு சில தகுதி இருக்கு. அதுக்கு ராமனே கீழே தான் இருக்கான். இருந்தாலும் என்ன பண்றது, இருக்கிறதுக்குள்ள செகண்ட் பெஸ்ட் இவர் தான், போனா போறதுன்னு இவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அதனால ராமனுக்கு ஏற்ற மனைவி சீதை, சீதைக்கு ஏற்ற கணவன் அல்லன் ராமன். அப்போ ராமன் சீதைக்கு நிகராக மாட்டான். ஆனால் மொத்த ராமனையும் நிகர் செய்வதற்கு மொத்த சீத்தை வர வேண்டாம். தம் சேயம் அசிதேக்ஷனா, சீத்தையின் 2 கண்களே போதும்ட்டார். ஒரு தராசை எடுத்துக்கோங்க, ஒரு தட்டுல மொத்த ராமனையும் வச்சுடுங்கோ. தம் சேயம் அசிதேக்ஷனா, சீத்தையின் கருத்த கண்கள் இருக்கு பாருங்க. தராசில இன்னொரு தட்டுல சீத்தையின் கண்களை வச்சுட்டேன்னா மொத்த ராமனையும் நிகர் செய்வதற்கு சீத்தையின் இந்த 2 கண்களே போதுங்கிறார் ஹனுமான். அது எப்படிப்பான்னா புரியறதுக்காக சொல்றேன், இதை லிட்ரலாக எடுத்துக்க வேண்டாம், இது புரியறதுக்காக. தம்சேயம் அசிதேக்ஷனாங்கிற அந்த தொடர் புரிவதற்கு. இப்போ ராமன் திருமேனிக்கு ஹனுமான் மதிப்பெண் கொடுக்கிறார். ராமன் கண்ணுக்கு எவ்வளோ போடலாம்? 10க்கு 10 out of 10. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? மக்கள் தீர்ப்பே மாதவன் தீர்ப்பு. ஓகே, 10 out of 10. ராமனுடைய காதுக்கு 10 out of 10, மூக்குக்கு 10 out of 10, திருவாய்க்கு 10 out of 10, மொத்த திருமேனிக்கு 100 out of 100. சீத்தையின் கண்களை பார்த்தாரா ஹனுமான். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தார், 100 out of 10 போட்டார். அப்போ ராமனின் மொத்த திருமேனி 100 out of 100, சீதையின் கண்களே 100 out of 10. தம்சேயம் அசிதேக்ஷனா. அப்போ மொத்த ராமனையும் நிகர் செய்வதற்கு சீதையின் 2 கண்களே போதும். ஏன்னா எங்க தாயார் கண்கள்ல அவ்வளவு கருணை பொங்கி வருது. பெருமாளுடைய கண் எக்ஸ்ரே கண்ணு மாதிரியாம். எக்ஸ்ரே கண்ணு என்ன பண்ணோம்னா எங்கே தப்பு இருக்குன்னு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணோம். யாராவது பாருங்களேன், நம்ம உபன்யாசம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ், சார் இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லும்போது ஒருவேளை நீங்கள் தப்பாக சொன்ன மாதிரி எனக்கு தோணி தும்பா, நாமளே அப்புறம் போட்டு பார்ப்போம் கரெக்டாக தானே சொன்னோம் அப்படின்னு நமக்கே அப்புறம் தோணும். அது அதாவது 100 ரைட்டாக சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒரு தப்பை சொல்லணுங்கிறது ஒரு சிலருடைய எண்ணம். அந்த மாதிரி அந்த தப்பை தான் அவள் சொல்லுவா. அதுக்கு தான் எக்ஸ்ரே கண்ணுன்னு பேர். ஏன்னா இந்த எக்ஸ்ரேங்கிறது என்ன பண்ணோம்னா, நாங்கள் மருத்துவர்கள் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் கைக்கு எக்ஸ்ரே எடுத்துன்னு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நல்லா இருக்கும், அதை விட்டுடுவோம். சார் அந்த ஒரு ஓரமாக ஒரு ஹேர்லைன் கிராக் இருக்குது பாருங்க, அந்த தோஷத்தை மட்டும்தான் காட்டும் எக்ஸ்ரே. ஆனால் தாயார் கண் எப்படின்னா கூலிங் கிளாஸ் கண்ணா, அது தப்பே பண்ணாலும் சரின்னு தான் சொல்லும் தாயாருடைய திருக்கண்கள். நம்ம தோஷத்தோடையே தாயார்கிட்ட வந்தாலும் கூட இல்லை என் குழந்தை சரியாக தான் பண்ணான்னு சொல்லுவா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. ஒரு வாத்தியார் பேப்பர் கரெக்ஷனுக்கு போனாராம். பேப்பர் கரெக்ஷனுக்கு போய் உட்காந்து என்ன பண்ணார், பேப்பரை திருத்த ஆரம்பிக்கிறார். பேப்பரை திருத்தும் போது சொன்னாராம், சே பசங்களுக்கெல்லாம் இந்த ஃபோன் பயன்படுத்த ஆரம்பித்து கையெழுத்து பேனாவாலேயே எழுத வரல பாரு, தமிழை எல்லாம் தெலுங்கு மாதிரி எழுதி வச்சிருக்கான் பாருன்னு திட்டிகிட்டே, பரவாயில்ல போனா போகிறது நம்ம பசங்க தானே எல்லாத்துக்கும் மார்க் கொடுப்போம் திருத்திட்டே இருக்கார். அதுக்குள்ளே அந்த எக்ஸாம் கரெக்ட் பண்ணுற இடம் இருக்குது பாருங்க, அந்த அதிகாரி ஒருத்தர் ஓடி வந்தாரா, சாரி தெலுங்கு பேப்பரெல்லாம் தமிழ் பேப்பருக்கு பதிலாக மாற்றி கொடுத்துட்டோன்ட்டு ஓடி வந்துருக்கார். இவர் தமிழ் பேப்பர் நினச்சின்னு தெலுங்கு பேப்பர்லாம் திருத்தி மார்க் கொடுத்துட்டாராம். அது போல் தெலுங்குக்கு தமிழ்னு மார்க் கொடுக்குற மாதிரி நாம் தப்பே பண்ணாலும் கூட அதை சரின்னு போட்டு மார்க் கொடுக்கக்கூடியவோ தாயார். அதனால ஹனுமான் என்ன சொல்றார், இந்த தாயாரின் கண்களை ஒப்பிட்டு பார்க்கிறேன், தம்சேயம் அசிதேக்ஷனா, மொத்த ராமனையும் ஈடு செய்வதற்கு இவளுடைய 2 கண்களே போதும்னார். இதைத்தான் பின்னாடி பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் நாச்சியார் திருக்கோலம் மோகினி அலங்காரம் நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளி பராசர பட்டரை அழைத்து நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் கேட்டார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் தாயார் தான் வசதிங்கிறளே, இப்போ பாருங்க நானே தாயார் திருக்கோலத்தில் இருக்கேன், உங்கள் அம்மா ரங்கநாயகி தாயார் மாதிரியே இருக்கேன், ஹவ் இஸ் இட், இது எப்படி இருக்குன்னு கேட்டார் பெருமாள். பராசர பட்டர் நன்னா சேவிச்சுட்டு சொன்னார், எல்லாம் நன்னா தான் இருக்கு, நாச்சியார் விழிக்க ஒண்ணாது, கண்கள் மட்டும் எங்கள் தாயாருடைய கண்கள் உனக்கு வரவே வராது. ஏன்னா மொத்த பெருமாளே வந்தாலும் தாயார் கண்களுக்கு நிகராகும் போது பெருமாளுடைய கண்கள் எப்படி தாயார் கண்களுக்கு நிகராகும்? அதைத்தான் ஹனுமான் இங்கே சொல்லியிருக்கார். துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகீம் தஞ்சேயம் அசிதேக்ஷடான்னு சீதையை எப்படியெல்லாம் பகுமானிக்க முடியுமோ கொண்டாட முடியுமோ எல்லாம் கொண்டாடி கொண்டு ஆனந்தப்படுகிறார் ஹனுமான். அப்படியே சுற்றி பார்க்கிறார். பார்த்தா பல அரக்கிகள், ஒரு சிலர் பார்த்தா பன்றி முகத்தோட இருக்கா, ஒரு சிலர் மான் முகத்தோட இருக்கா, ஒரு சிலர் புலி முகத்தோட இருக்கா, ஒரு சிலர் ஆட்டு முகத்தோட இருக்கா, ஒரு சிலர் எருமை முகத்தோட இருக்கா.
இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தா யானை கால், எலிஃபேண்டியசிஸ் இல்லை, ஃபைலேரியா இல்லை, யானையோட கால். ஏன்னா யானைக்கால்னா அர்த்தம் வேற. யானையினுடைய கால். ஒரு சிலருக்கு ஒட்டகத்தின் கால், ஒரு சிலருக்கு குதிரையின் கால். இன்னும் ஒரு சில அரக்கிகளை பார்த்தா ஒத்த கால் ஒத்த கையோடெல்லாம் இருக்கா. இன்னும் சில அரக்கிகளை பார்த்தா குரங்கு காதோட இருக்கா, கழுதை காதோட இருக்கா, குதிரை காதோட இருக்கா. இதெல்லாம் நோட் பண்ணுங்க, ஒரு பெரிய தத்துவம் வரப்போறது. இந்த அரக்கிகளுக்கு பேக்ரவுண்ட்ல தத்துவம் இருக்கு. என்னங்கிறது கிட்டத்தட்ட 7:45 7:50 வாக்கில் சொல்லிடுவோம். அதனால இப்படி பல அரக்கிகள் பன்றி முகத்தோடு, மான் முகத்தோடு, புலி முகத்தோடு, ஆடு முகத்தோடு, எருமை முகத்தோடு இருக்கிறார்கள். யானைக்காலோடு, ஒட்டகக்காலோடு, குதிரைக்காலோடு இருக்கிறார்கள். ஒற்றைக்கால் ஒற்றை கையோடு இருக்கிறார்கள். குரங்கு காது, கழுதை காது, குதிரை காதோடு இருக்கிறார்கள். இன்னும் பல பல பயங்கர உருவத்தில் இருக்கிறார்கள். இவா மத்தியில் தாயார் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளேன்னு சிம்சுபா மரத்தின் உச்சி கிளையில் உட்கார்ந்து கொண்டு ஹனுமான் அப்படியே ஒரு பக்கம் வேதனைப்படுறார், இன்னொரு பக்கம் தாயார் கிடைச்சிட்டாளேன்னு ஆனந்தப்படுறார். இப்பதான் பார்த்தா பிரம்ம முகூர்த்தம் வந்துருது. பொழுது விடிவதற்கு முந்தைய நேரம். அங்க அரண்மனையில ராவணன் முழிச்சுட்டான். முழிச்சுட்டதும் முதல் காரியம் நேரா சீத்தை கிட்ட வந்து ஆசை வார்த்தை பேசி, என் ஆசைக்கு நீ இணங்கணுமா. நேரா ராவணன் வந்துட்டான். இப்ப ஹனுமான் கவனிக்க ஆரம்பிக்கிறார். நாமும் நன்றாக நம் பார்வையை பட்டை தீட்டிக் கொள்கிறோம். சீத்தை சிம்சுபா மரத்தடியில் இருக்கிறாள். ராவணன் வருகிறான். வந்து ராவணன் சீத்தையிட்ட ஆசை வார்த்தை எல்லாம் பேசினா. என்னாச்சு? 10 மாதமாகியும் என் ஆசைக்கு நீ இணங்கவில்லை. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னால் என் ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் எல்லாம் பேசினான் ராவணன். சீத்தை காதை பொத்தின்டா. ஜெகன்மாதாட்ட என்னென்ன பேசக்கூடாதோ அத்தனையும் பேசுறான். சீத்தை என்ன பண்ணா? தாயாரோட கருணை பாருங்கோ. அவன் ராவணனாகவே இருந்தாலும் இவனுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லி திருத்தலான்னு நினைச்சு ராவணனுக்கு கூட ஹிதோபதேசம், ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி, குழந்தை தப்பான எண்ணத்தோடு இருந்தாலும் அம்மாவுக்கு அந்த குழந்தை தானே. அதனால ராவணன் மீது அந்த தாய்ப்பாசத்தோடு சீத்தை அறிவுரை சொன்னாலும். அறிவுரை எப்படி சொன்னான்னா வால்மீகி வர்ணிக்கிறார். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே பிரியதாமனஹா. தனக்கும் ராவணனுக்கும் நடுவே ஒரு புல்ல நடுவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ராவணன்ட்ட சொன்னாலாம், என்கிட்ட இப்படி ஆசை வைக்காதே, இந்த அன்பை போய் உன் மனைவிட்ட காட்டு. நடுவில் ஒரு புல்ல போட்டுட்டு பேசினாலாம் சீத்தை. இதை நேராகவே சொல்லலாமே, எதுக்கு புல்ல போட்டுட்டு பேசணும்? இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சீத்தை ஏன் புல்லை போட்டாள்னு ஒரு காரணமாக அடியன் சொல்லிட்டு வரேன். மொத்தத்தில் எவ்வளோ காரணம் வந்திருக்குங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் என்னது, கவுண்ட் உங்களுது. ஏன்னா டாக்டர்லாம் மேக்ஸில் வீக்கு, நீங்கள் தான் கவுண்ட் பண்ணணும். முதல் காரணம் சொல்கிறார். ஏன் புல்ல போட்டா சீத்தைனா, வந்திருக்கும் ராவணன் இருக்கானே அவன் ஒரு ராஜா. அவன் நல்லவனோ கெட்டவனோ ஒரு ராஜா வந்திருக்கான்னா அவன் அமர்வதற்கு ஒரு ஆசனம் அளிக்க வேண்டும். ஆசனம் போட முடியலைன்னா ஆசனத்தின் ஸ்தானத்தில் தர்பையை போடணும்னு சாஸ்திரம். இன்னைக்கும் வைதிக கர்மா பண்ணும்போது காலுக்கு கீழே 2 தர்பையை போட்டுன்னு பண்றா இல்லையா, அது ஆசனத்தின் ஸ்தானத்தில் போடுறா. அப்போ வந்திருக்கும் மன்னனுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக, நீ தீயவனாகவே இருந்தாலும் உன் பதவிக்கான மரியாதையை கொடுக்கிறேன்னு ஆசனம் கொடுக்கறதுக்காக புல்ல போட்டுட்டு பேசினா. நம்பர் 1 எவ்வளவுங்கிறத நீங்க சொல்லணும். அடுத்து 2வது காரணம், ராவணன் பரபுருஷன். பரபுருஷன்ட்டெல்லாம் தாயார் நேரா பேச மாட்டா. புல்ல போட்டுட்டு புல்ல பார்த்து நான் பேசுறேன், புல்ல பார்த்து நான் பேசுறேன், உன்னை பார்த்து நீ பேசினதா புரிஞ்சுக்கோ, அதற்காக புல்ல போட்டு பேசினா. 2. அடுத்து எப்போதுமே கணவன் மனைவி மட்டும்தான் ஒரே ஆசனம் ஏகாசனத்தில் அமரலாம். மற்றவ யாரும் ஒரே ஆசனத்தில் உட்காரக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணிட்டா, தனியாக இந்த புல்லுன்னு ஒரு ஆசனத்தை ராவணனுக்கு போட்டு, இந்த ஆசனத்தில் என்னைக்கும் நீ வேணா தனியாக உட்காந்துக்கலாமே ஒழிய உன்னோடு ஏகாசனத்தில் நான் உட்காருவேன்னு கனவில் கூட நினைக்காதேன்னா. சாஸ்திரப்படி ஒரே ஆசனம். இன்னைக்கு வீட்டிலலாம் நிறையா 3 சீட்டர் 4 சீட்டர்னு போட்டுடுறா. நடுவில் அதில் கேப் இருந்தால் பிரச்சனை இல்லை. கேப்பே இல்லாமல் ஒரே ஆசனம்னு போட்டுட்டா நல்ல விஷயம் தெரிஞ்சவா அதில் உட்கார மாட்டா. நீ உபன்யாசம் பண்ண வந்தியா, குண்டை தூக்கி போட வந்தியா? இல்லை, அந்த மாதிரி ஒரே ஆசனத்தில் 2 பேர் உக்காந்தா என்னன்னு கேட்குறா. இவர் பாபம் எல்லாம் அவருக்கு போயிடும், அவர் பாபம் எல்லாம் இவருக்கு போயிடும். நாம இருக்கிற ஏற்கனவே பண்ண பாபம் போதாதா? இரு அப்போ பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. சாஸ்திரமே என்ன சொல்லிவிடுதுன்னா, டிராவலிங் போது தோஷம் இல்லை, பயணத்தின் போது ஒரே ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். பயணத்தை தவிர மற்ற சமயங்களிலே ஒரே ஆசனத்தில் கணவன் மனைவியை தவிர வேற யாரும், கணவன் மனைவி அவள் பாப புண்ணியங்களை எப்படினாலும் ஷேர் பண்ணிக்க போறா. பட் அதோட ரேஷியோ என்னங்கிறது Day 3 நாம பார்த்துட்டோம். அந்த ரேஷியோ வேற. ஆனால் அவள் ஷேர் பண்ணிப்பாங்கிறதுனால அவள் ஏகாசனத்தில் உட்காரலாம்.
கணவன் மனைவி தவிர மற்றவா ஏகாசனத்தில் உட்காரக்கூடாது. உனக்கு தனி ஆசனம், அதில் நீ உட்காந்துக்கோ. எனக்கு சரி ஆசனம் ராமனோட இருக்கு உணர்த்துவதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா 3வது காரணம். அடுத்து 4வது காரணம், அவன் ஒரு துஷ்டன். அந்த துஷ்டன் தன்னை நெருங்கக்கூடாது. அந்த துஷ்டன் தன்னை நெருங்காமல் தடுக்கிறதுக்காக தர்பை புல்லை போட்டுட்டு பேசினாலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், கிரகணம் வந்ததுன்னா ஆற்றுல இருக்க பொருளில் தர்பையை போடுவோம். ஏன்னா நெகட்டிவ் ரேடியேஷன் எல்லாம் அந்த தர்பைங்கிறது தடுக்குமா. சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணியிருக்கா. அட்லீஸ்ட் சயின்ஸுன்னு சொன்னாலாவது இதை ஃபாலோ பண்ணுவாங்கிறதுக்காக சொல்கிறேன். சயின்ஸுக்காக நாம் பண்ணணும்னு இல்லை, சாஸ்திரத்துக்காக தான் ஃபாலோ பண்ணணும். சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டுட்டோம்னாலே சாஸ்திரத்தில் ஸ்ரத்த குறைவுன்னு அர்த்தம். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு அடிஷ்னலுக்காக சொல்கிறேன். சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கா தர்பைங்கிறது நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் தடுக்கும்னு. அந்த வகையில் இந்த தீய சக்தியோட நெகட்டிவ் வைப்ரேஷனும் கிட்டக்க வரக்கூடாது. அதுக்காக தர்பையை போட்டுட்டு பேசினா. இது 4வது காரணம். அடுத்து 5வது காரணம், நீயே புல்லுக்கு சமந்தாண்டா. உன் மனசுக்குள்ள நீ உன்னை லங்கேஸ்வரன், பெரிய லோகேஸ்வரன் யாரா வேணாலும் நினச்சிக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு புல்லுக்கு சமம். புல்லை பார்த்து பேசினா என்ன, உன்னை பார்த்து பேசினா என்ன, புல்லை போட்டுட்டு பேசினா. அடுத்து 6வது காரணம், தாயார் ஜெகன்மாதாவாகிய நான் அறிவுரை சொன்னேன்னா இந்த புல்லு கூட கேட்கும். ஓரறிவு உள்ள புல்லு கூட கேட்கும். ஆனால் நீ கேட்க மாட்டியாடா, வேதம் படிச்ச நீ கேட்க மாட்டாயா, இந்த புல் கூட என் அறிவுரையை கேட்கும் பார் என்று உணர்த்துவதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா. அடுத்து 7வது காரணம், எப்போ நீ அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டுட்டியோ அப்போவே நீ அறிவற்ற மிருகமாக ஆகிவிட்டாய். மிருகத்துக்கு உணவாக எதை போடுவா, புல்லை தான் போடுவா. இதை வச்சுக்கோ, நீ ஒரு மிருகமாகி விட்டாயின்னு உணர்த்துறதுக்காக புல்லை போட்டுட்டு பேசினா. 8, நீ இது வரைக்கும் சொன்னாங்க நான் பெரிய லங்கேஸ்வரன், என்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, புஷ்பக விமானம் இருக்குது எல்லாம் சொன்னாயே. அத்தனையும் வெறும் இந்த புல்லுக்கு சமமாகத்தான் நான் மதிக்கிறேன் என்று உணர்த்துவதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா. அதுக்கடுத்து, என் உயிரையே புல்லுக்கு சமம்னு நினச்சி விடுவேனே ஒழிய உன் ஆசைக்கு மட்டும் சம்மதிக்க மாட்டேன்னு உணர்த்துறதுக்காக புல்லை போட்டுட்டு பேசினா. அடுத்து, இந்த புல்லை தூக்கி கடலில் வீசினோன்னா கடல் புல்லை உள்ளே இழுத்துக்காது, அலை மூலமாக வெளியில் தள்ளிடும். அது போல தான் புல்லியனான உங்ககிட்ட புல்லு போல 1000 தோஷங்கள் இருந்தாலும் ராமன்கிற குணக்கடல் கிட்ட நீ போனேன்னா உன்னுடைய தோஷங்களாகிய புல்லையெல்லாம் தள்ளிவிட்டு புல்லியனான உன்னை கூட குணக்கடலாகிய ராமன் ஏத்துப்பான். அதை உணர்த்துறதுக்காக புல்லை போட்டுட்டு பேசினா. அடுத்து 11வது காரணம், உன்னுடைய கர்வம் செருக்கு இருக்கே, இந்த கர்வத்தையே புல்லை போல உதறி விட்டு ராமன்ட்ட போய் சரணாகதி பண்ணு, ராமன் உன்னை ஏத்துப்பான். புல்லை தூக்கி போடுற மாதிரி கர்வத்தை தூக்கி போடு, அட்வைஸ் பண்றதுக்காக புல்லை போட்டுட்டு பேசினா. 12வது காரணம், ராவணா நீ உண்மையா தான் ராமனுக்கு நமஸ்காரமோ சரணாகதியோ பண்ணணும் தேவையில்லை. இந்த புல்லை கீழே போட்டேன் இல்லையா, கீழே போட்ட புல்லை எடுக்கிறதுக்காக குனிஞ்சா கூட நமஸ்காரம் பண்ண சரணாகதி பண்ணன்னு ஏத்துண்டு ராமன் அனுகிரகம் பண்ணுவான்டா, அதுக்காகவாவது குனி உணர்த்துவதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா. 13வது காரணம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவா. முன்பு சுக்கராச்சாரியாருடைய கண்ணை இதே தர்பை புல்லால் தான் பகவான் குத்தினான். என் காக்காசுரன் மீது இதே புல்லைத்தான் பிரம்மாஸ்திரமாக ஏவினான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இந்த புல்லை கொண்டு கூட ராமன் உன்னை அழித்து விடுவான் என்று எச்சரிப்பதற்காக புல்லை போட்டுட்டு பேசினான். 14வது காரணம், இந்த புல்லை எப்படி கிள்ளி எறிந்தேனோ இந்த புல்லை கிள்ளி எறிந்தது போல புல்லியனான உன்னையும் நானே கிள்ளி எறிஞ்சிடுவேன். அப்படி பண்ணினா அது ராமன் பெருமைக்கு இழுக்கா போயிடுமேங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன்னு எச்சரிப்பதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா. அடுத்து 15வது காரணம், பகவான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். தூணுக்குள்ளேந்து நரசிம்மன் வந்தது போல துரும்பாகிய இந்த புல்லில் இருந்து ராகவசிம்மன் வந்து உன்னை அழிப்பதற்கு ரொம்ப தாமதமாகாது, அவன் துரும்புலேருந்து வருவான் உணர்த்துறதுக்காக புல்லை போட்டுட்டு பேசினா. கடைசியா 16வது காரணம், ராவணா இப்படியே நீ அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டேன்னா கடைசியா மொத்த இலங்கையும் அழிஞ்சு போய் கடைசியில இந்த புல்லு தாண்டா மிஞ்சும்னு உணர்த்துறதுக்காக புல்லை போட்டுட்டு பேசினா. இப்படி இத்தனை காரணங்களுக்காக தனக்கும் ராவணனுக்கும் நடுவே புல்லை போட்டுட்டு பேசினாலாம் சீத்தை. புல்லை போட்டுட்டு என்ன அறிவுரை சொல்றான்னா, நிவர்த்தய மனோமத்தகா, இப்படி என்கிட்ட தவறான காமம் கொள்ளாதே. ஒருவேளை நீ தியானம் பண்ணணும்னு நினைச்சா பெருமாளோடு சேர்த்து என்ன தியானம் பண்ணு, அப்படி பண்ணினா மோட்சமாவது போகலாம். இல்லை பெருமாளோடு சேர்த்து என்ன தியானிக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லையா, ஸ்வஜனே பிரியதாம் மனஹா, ஏண்டா எங்கிட்ட காட்டுற அன்புல பாதிய ஓம் மனைவிட்ட காட்டினா அவளாவது சந்தோஷப்படுவா. வீட்டில் இருக்கிற மனைவிட்ட அன்பு காட்டாம அடுத்தவன் மனைவியை கடத்தி வச்சிருந்து எங்கிட்ட வந்து அன்பு காட்டுகிறாயே, இப்படிப்பட்ட தப்பு செய்யாதே ராவணா. மேலும் உனக்கு ராமன்ட்ட சரணாகதி பண்ண இஷ்டம் இல்லைன்னா அட்லீஸ்ட் நண்பன்னு போய் கை குலுக்கிக்கோ.
ராமன் திருவடியை பற்ற விருப்பம் இல்லை என்றால் ராமன் திருக்கரத்தை நண்பன்னு சொல்லி போய் பிடிச்சுக்கோ, ராமன் காப்பான். மித்திரம் ஔபயிக்கம் கர்த்தும் ராமஸ்தானம் பரிப்சதா வதம் சானிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபஹா. பார், ராமனை விரோதித்துக் கொள்வதால் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் ராமனோடு நட்பு கொண்டால் உனக்கு நிச்சயமாக நன்மை இருக்கு. அதனால சொல்றேன், மித்திரம் ஔபயிக்கம் கர்த்தும். நீ சொல்றியா ராவணன் தலை வணங்காதவன், என் 10 தலையும் யாருக்குமே வணங்காது அப்படி. அது மாதிரி சில பேர் இருக்கான, தலையை வணங்க மாட்டேன். ஒருத்தர் ரொம்ப பெருசாக தாடி வச்சிருந்தாராம், சலூனுக்கே போக மாட்டேன்ட்டார். ஏன்னா க்ஷவரம் பண்ணும்போது அவன் தலை குனிய சொல்லுவான், தாடியை க்ஷவரம் பண்ணும்போது பண்ண சொல்லுவான். அதுக்காக நான் க்ஷவரமே பண்ணிக்க மாட்டேன், தலையே குனிய மாட்டேன்னு தாடியோடையே இருந்தாரும்பா. நீ அந்த மாதிரி ஆளா இருக்க. நான் சீத்தை அறிவுரை சொல்றா, பரவாயில்லப்பா, நீ அப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் ராமன்ட்ட சரணாகதி கூட பண்ண வேண்டாம். மித்திரம் ஔபயிக்கம் கர்த்தும், தலையை நிமித்தியே வச்சுக்கோ. ராமன்ட்ட கையை போய் பிடிச்சுட்டா கூட போதும். நண்பன் என்று உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ராமன் தயாராக இருக்கிறான். என்ன ராமஹா, ராமன் எப்பேற்பட்டவன் என்றால் ஒரு வேடுவனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். குகன தம்பின்னு ஏத்துண்டான். ஜட்டாயு என்ற பறவையை தனக்கு பெரியப்பான்னு ஏத்துண்டான். நீ வந்தா ஏத்துக்க மாட்டானா? ஸ்தானம் பரிப்சதா, உன் ராஜ்யத்தை நீ காத்துக்கொள்ள விரும்பினால், உன் செல்வத்தை காத்துக்கொள்ள விரும்பினால், உன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பினால், உன் மானத்தை காத்துக்கொள்ள விரும்பினால், உன் குலத்தை காத்துக்கொள்ள விரும்பினால், தயவு செய்து சொல்றத கேள், ராமன்ட்ட போய் நண்பன் என்று சேர்ந்து கொள். வதம் ச அனிச்சதா கோரம் துவயாசௌ புருஷர்ஷபஹா. உன் மரணத்தை நீ தடுக்க விரும்பினால், உனக்கு நேர உள்ள அவமானத்தை தடுக்க விரும்பினால், இங்கே ஏற்படக்கூடிய கோரமான போரை தடுக்க விரும்பினால், இலங்கைக்கு ஏற்பட உள்ள அழிவை தடுக்க விரும்பினால், உன் செல்வமும் சேனையும் உன் கண்ணெதிரே அழிந்து போவதை நீ காண்பதை தடுக்க விரும்பினால், உனக்கு ஒரே வழி, ராமன்ட்ட போய் நட்பு கொள்ளுன்னு அறிவுரை சொன்னா சீத்தை. இந்த அறிவுரையை சத்தியமாவே புல்லு கூட கேட்கும், தாயார் சொன்ன அறிவுரை. இத்தனையும் காதல வாங்கின ராவணன் சொல்றான், இந்த வார்த்தைகளை வேறு யாராவது பேசியிருந்தால் இங்கு நடப்பதே வேறு. ஆனால் உன் மீது காமத்தாலே, உன் மீது நான் கொண்ட காமத்தாலே நீ பேசிய வார்த்தைகளை எல்லாம் பொறுத்து கொண்டேன், போயிட்டு வந்துட்டோம்.